வணக்கம். ஸ்ரீ ராமநாமம் வாழ்க. தலைப்பு: உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருப்பது அவசியம். ராமர் சீதா திருமணத்துக்கு பிறகு அயோத்திக்கு வருகிறார்கள். அப்போ ராமர் சீதையிடம் சொல்கிறார், இப்பிறவியில் எந்த பெண்ணையும் நான் மனதளவிலும் நினைக்க மாட்டேன். இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று ராமர் கூறுகிறார். இது நான் உனக்கு தரும் பரிசு. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற முறையில் ராமர் அறத்தின் வழியில் வாழ்க்கையை கடைபிடித்தனர். சம்ராசுர யுத்தத்தில் கைகேயி தசரதருக்கு தேர் முறிந்த போது கைகேயி உதவி செய்கிறார். அப்போ தசரதர் சொல்கிறார், இரு வரங்களை கேள் என்றார். அதற்கு கைகேயி, இப்போ எனக்கு அந்த வரம் வேண்டாம், எப்போ வேணுமோ அப்போ நான் கேட்குறேன். அந்த வரத்தை எப்போ கேட்பானா, ராமர் பட்டாபிஷேகம் என்று அறிவித்த பிறகு இரு வரங்களை கேட்கிறார். இந்த இரண்டு வரங்களும் இப்படிப்பட்ட வரங்களா என்று நினைத்தும் வேறு வழி இல்லாமல் அந்த இரண்டு வரங்களை கொடுக்கிறார் தசரதர். அன்னைக்கு நடந்த போரில் நமக்கு உதவி செய்த அந்த நன்றி கடனுக்காக தன்னுடைய வாக்கை மாற்றாமல் அறத்தின் வழியில் அந்த வாக்கை காப்பாற்றினார் தசரதர். பரதன் நாட்டை ஆளப்போகிறான், பதவி போக போகுதே என்று கொஞ்சமும் நினைக்காமல் நிதானமாக பேசுகிறார் ராமர். அம்மா, உனக்கு மிகவும் பிடித்த மகன், எந்த தீங்கு குணமும் இல்லாத என் தம்பி பரதன் நாட்டை ஆளப்போகிறான் என்று சொல்ல, அதற்கு கௌசல்யா, இசவாகு வம்சத்தில் பெரியவன் இருக்கும்போது இளையவனுக்கு பட்டாபிஷேகம், அந்த ஒரு தோஷமே தவிர வேறு எந்த குறையும் இல்லை என்று கௌசல்யா கூறுகிறார். இவளுடைய இந்த உயர்ந்த குணத்துக்கு தான் கௌசல்யா சுப்ரஜா என்று விஸ்வாமித்ரா கூறுகிறார். சுமித்ரை லட்சுமணன் என்னடா, யாரோ காட்டுக்கு போகிறாங்க, யாரோ வரங்கிக்கிறாங்க, நீ ஏன் போகிற அப்படின்னு சொல்லாமல், அண்ணனுக்கு தம்பியாக போகாமல் தொண்டு செய்யும் தொண்டனாக செல் என்று சுமித்திரை கூறுகிறார். ராமர் சீதை அயோத்திக்கு திரும்பினா திரும்பு, இல்லையா வனத்திலே நீ உயிரை விட்டு விடு என்று சுமித்திரை கூறுகிறார். இவளுடைய உயர்ந்த குணத்தை தான் அறத்தின் உருவம் என்று சுமித்திரையை கம்பர் கூறுகிறாராம். கௌசல்யா சுமித்திரை ரெண்டு வரும் கணவனின் கட்டளை இது என்று அறத்தின் வழியில் இருந்தனர். லக்ஷ்மணன் பலா அதிபலா என்ற இரு மந்திரங்களை வேள்வியின் போது கற்றுக்கொண்டார். அந்த மந்திரம் எப்பேற்பட்டதுன்னா, எந்த செயலும் செய்யும்போது சோர்வு, பசியின்மை, தூக்கமின்மை இதெல்லாம் இருக்காதான். இதை இந்த மந்திரத்தை அண்ணனுக்காக பயன்படுத்தினார். தூக்கத்தை திறந்தார். அப்போ மித்ராதேவி சொல்கிறாங்கன்னா, நீ தூக்கத்தை திறக்கணும்னா யாராச்சும் அந்த தூக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். அதற்கு இவர் லக்ஷ்மணன் சொல்கிறார், என்னுடைய மனைவி என்னை பிரிந்து தூக்கத்தை விட்டு இருக்கிறா, அவளுக்கு அந்த தூக்கத்தை கொடுங்கள் என்றவுடன் ஊர்மிளாவுக்கு தூக்கத்தை கொடுக்கிறார் மித்ராதேவி. தாயின் சொல்லை கேட்டு அறத்தின் வழிகளில் செல்கிறார் லக்ஷ்மணன். ஜடாயு சம்ராசுர யுத்தத்தில் உதவி செஞ்சனால தான் தசரதன் தன் நண்பனாக ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் வேட்டையாடும் போது தசரதன் பக்கத்தில் பாம்பு வந்தது. பாம்பிடமிருந்து ஜடாயு காப்பாற்றினால், பறவை என்று கூட நினைக்காமல் அவரை தம்பியாக ஏற்றுக்கொண்டார் தசரதன். சுக்கிரவனுக்கு வாலிக்கும் போர் நடக்குது. சுக்கிரவன் அறத்தின் பக்கம் சென்றதால் ராமர் சுக்கிரவன் பக்கம் இருந்து அந்த வாலியை வதம் செய்தார். சுக்கிரவன் பட்டாபிஷேகத்துக்கு ராமனையும் லக்ஷ்மணையும் அன்போடு அழைக்கிறாங்க. அப்போ ராமர் சொல்லுவாராம், 14 வருஷம் வனவாசத்தில் இருக்கிறேன், அதுவரை நான் எந்த நகரத்துக்குள்ளேயும் செல்ல மாட்டேன், எனக்கு பதிலாக லக்ஷ்மணனை அனுப்பி வைக்கிறேன். அந்த 14 வருஷமும் அறத்தின் வழியில் சென்றார் ராமர். விபூஷணன் ராவணன் தம்பியாக இருந்தாலும் அறத்தின் வழியே சென்றதனால் ராமபிரானிடம் சரணடைந்தார் விபூஷணன். திரிசடை தன்னுடைய பெரியப்பா இலங்கையின் மன்னன் அவர் பக்கம் செல்லாமல் அறத்தின் வழியில் சென்றதால் சீதா பிராட்டியை அன்னையாக ஏற்றுக்கொண்டார். சீதா புலால் உண்ணாதனால் திரிசடையும் புலால் உண்ணாமல் அறத்தின் வழியில் சென்றார். சீதா பிராட்டிக்கு உதவி செய்தார் திரிசடை. கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் ராவணனோட தம்பியாக இருந்ததால் அறத்தை தவறுதனால் இருவரும் வதத்தில் மாண்டனர். கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் எந்த ஒரு செயலை செய்யும்போது முடிவுக்கு தீர்வு காணும் பொழுது, அது இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செஞ்சால் அறம் பாதிக்குமா, அப்படி செஞ்சால் உறவு பாதிக்குமா என்று நினைக்கும்போது அந்த சூழ்நிலையில் தயக்கம் ஏற்படும் பொழுது அறத்தின் பக்கம் உள்ள செயலை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அறம் வெல்லும், பாவம் போக்கும். நாமும் நம் வாழ்க்கையில் அறத்தின் வழியே கடைபிடிப்போம். நன்றி. ஸ்ரீராமநாமம் வாழ்க.